உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இலுப்பையை கொண்டு மிகவும் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய, மக்களை அச்சுறுத்தக்கூடிய சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோய், செதில் நோய் என்று சொல்வார்கள், மீன் நோய் என்றும் இதற்கு பரிபாஷையாக சொல்வார்கள். அந்த அளவிற்கு இது பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக தோன்றினாலும் உடல் பகுதியில் சிறு சிறு சிகப்பு கலரிலான கொப்பளங்கள் தோன்றி அந்த இடத்தில் ஒரு வகையான திரவம் சுரந்து செதில் செதிலாக தோல் உளுந்து கொண்டே வரும். பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பான ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. நவீன மருத்துவத்தில் இதற்கு பல லட்சங்களை செலவு செய்து நாம் இந்த நோயை விரட்டுவதற்கு மிகவும் கடினமாக உள்ளதால் சித்தர்கள் மிக எளிமையான மூலிகைகளை கொண்டு மிக எளிமையாக இந்த நோயை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த முதன்மை மூலிகை மதுரிகம் டான்சிலோன்சிபோடியா என்ற தாவரத்தின் பெயர் கொண்ட இந்த இலுப்பையை நாம் எடுத்துக்கொண்டு இந்த இலுப்பையுடன் வெட்பாலை என்று சொல்லக்கூடிய இலையும் நாம் சேர்க்க வேண்டும். வெட்பாலை என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை மிக அற்புதமான ஒரு மூலிகையாகும். சித்தர் பெருமக்கள் இந்த மூலிகைக்கு மிக தோல் நோயை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெய் இதிலிருந்து நாம் ஏற்கலாம். வெட்பாலை தைலம், வெட்பாலை பொடி, வெட்பாலை சூரணம், பல்வேறு வகை பெயர்களில் வெட்பாலையை கொண்டு நமக்கு மூலிகைகள் கிடைக்கின்றன. இந்த சூரணம் மற்றும் தைலத்தை கொண்டு தோல் நோய் மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புக்கள், செதில் நோய் போன்ற சொரியாசிஸ் போன்ற பல்வேறு வகையான நோய்களை இந்த மூலிகையிலிருந்து நாம் சரி செய்து கொள்ளலாம். இந்த வெட்பாலையின் காய் இதுவாகும். இந்த வெட்பாலையின் காயிலிருந்து நமக்கு தேவையான விதைகளை எடுத்துக்கொண்டு இந்த மூலிகையை நாமளே பயிர் செய்து கொள்ளலாம். அல்லது இயற்கையாக கிடைக்கக்கூடிய இடத்தில் சென்று நாம் இந்த மூலிகையை சேகரித்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த இரண்டு மூலிகைகளை கொண்டு செதில் நோய் என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ், ஆங்கிலத்தில் அந்த நோயை எவ்வாறு விரட்டலாம் என்பதை பார்க்க போகிறோம். இந்த நோய் மிகவும் மனிதர்களுக்கு வந்துவிட்டால் அவை தொற்று நோயாக மாறிவிடும். உடல் முழுவதும் செதில் செதிலாக மீனிற்கு உள்ளது போல அந்த தோள்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். பார்ப்பதற்கு அருவருப்பாக தோன்றும். அவர்கள் உடம்பிலிருந்து ஒரு வகையான பசை வந்து கொண்டிருப்பதால் துர்நாற்றம் வீசும். மிக எளிமையான முறையில் அந்த நோயை நாம் எவ்வாறு விரட்டலாம் என்பதன் செய்முறையை இப்போது பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் முதலில் வெட்பாலை என்று சொல்லக்கூடிய இலையும் இலுப்பை என்று சொல்லக்கூடிய இலையும் 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு 100 மில்லி தண்ணீரில் அதை வேக வைக்க வேண்டும். அதற்காக நாம் 200 மில்லி தண்ணீரை காய்ச்ச வேண்டும். இப்பொழுது நாம் இலுப்பை என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகையிலிருந்து 10 கிராம் அளவிற்கு நாம் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இலையை கொதிக்கின்ற அந்த தண்ணீரில் முதலில் வேக வைக்க வேண்டும். ஆகையால் 10 கிராம் அளவிற்கு இலையே போதுமானது. அடுத்ததாக இலுப்பை என்ற மூலிகையுடன் மற்றொரு மூலிகை இணைந்து வேதியியல் வினை புரிந்து சொரியாசிஸ் என்கிற அந்த தோல் நோயை எவ்வாறு விரட்டுவதற்கு நாம் செயல்படுகின்றோம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்கு வெட்பாலை என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மரத்திலிருந்து நாம் 10 கிராம் அளவிற்கு இலைகளை எடுத்துக்கொண்டு அந்த நீரில் நாம் இதை வேக வைக்க வேண்டும். இப்போது 200 மில்லி தண்ணீரில் அந்த வெட்பாலை இலையும் இலுப்பை இலையும் நன்றாக வெந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் நாம் தீநீராக இதை காய்ச்ச வேண்டாம், இலைகளை மட்டும் வேக வைத்து கொண்டால் போதுமானது. ஏனென்றால் பசும் இலைகளுக்கு ஒரு வகையான பச்சை வாசனையுடன் வெகுட்டல் தன்மை இருக்கும். ஆகையால் அதை வெந்நீரில் நாம் காய்ச்சினால் அதனுடைய வெகுட்டல் தன்மை மறைந்து அதனுடைய பரிபூர்ண ரசங்கள் அந்த தண்ணீரில் இறங்கி கொண்டிருக்கும். ஆகையால் இப்போது அந்த இலைகளை நாம் வேக வைத்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக வெந்துவிட்ட அந்த இலுப்பை இலையும் வெட்பாலை இலையும் அதே தண்ணீரில் கொதிக்கின்ற அந்த தண்ணீரை விட்டு ஓர் பசை போல் நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வெட்பாலை இலைகள் மற்றும் இலுப்பை இலைகளை கொண்டு தோல் நோய் என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ் நோயை நீக்குவதற்கு எவ்வாறு நாம் மருந்தை தயார் செய்யலாம் என்பதை பார்த்தோம். இப்போது அந்த வெட்பாலை இலையும் இலுப்பை இலையும் சேர்த்து வேக வைத்து அந்த நீரையே விட்டு அரைத்து அந்த விழுதை இவ்வாறு நாம் எடுத்து வைத்துள்ளோம். இந்த வெட்பாலை இலை, இலுப்பை இலை இரண்டும் சேர்த்து
கொதித்த அந்த நீரையே விட்டு அரைக்க வேண்டும். ஏனென்றால் கொதித்த நீரில்தான் இந்த இலைகளினுடைய பரிபூர்ண மருத்துவ ரசங்கள் அதில் இறங்கிவிட்டு இருக்கும். ஆகையால் தான் அந்த நீரை விட்டு அரைத்து இவ்வாறு நாம் எடுத்து வைத்துள்ளோம். இந்த மூலிகை கலவை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பேஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த கலவையை கையில் எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட இடங்களில் எங்கெல்லாம் சொரியாசிஸ் செதில் செதிலாக உள்ளதோ அந்த இடத்தில் இந்த மூலிகை குழம்பை அல்லது கலவையை நாம் பரிபூர்ணமாக பூசி வைத்துவிட்டு 15 நிமிடங்களுக்கு பிறகு வெந்நீரில், மிதமான வெந்நீர், அதிகப்படியான உஷ்ண நீர் வேண்டாம், மிதமான வெந்நீரில் நாம் அரப்புத்தூள் என்று சொல்லக்கூடிய சீக்காத்தூளை போட்டு நாம் குளித்து வந்தோமானால், இவ்வாறு இருக்கக்கூடிய அரப்பத்தூளை நாம் பூசி குளித்து வந்தோமானால் அவர்களுக்கு பரிபூர்ணமாக சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோய் அறவே நீங்கிவிடும். முதலில் வெட்பாலை என்று சொல்லக்கூடிய இலையும் இலுப்பை என்று சொல்லக்கூடிய இலையும் 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு 100 மில்லி தண்ணீரில் அதை வேக வைக்க வேண்டும். அதற்காக நாம் 200 மில்லி தண்ணீரை காய்ச்ச வேண்டும். இப்பொழுது நாம் இலுப்பை என்று சொல்லக்கூடிய இந்த இலையை கொதிக்கின்ற அந்த தண்ணீரில் முதலில் வேக வைக்க வேண்டும். அடுத்ததாக வெட்பாலை என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மரத்திலிருந்து நாம் 10 கிராம் அளவிற்கு இலைகளை எடுத்துக்கொண்டு அந்த நீரில் நாம் இதை வேக வைக்க வேண்டும். நன்றாக வெந்துவிட்ட அந்த இலுப்பை இலையும் வெட்பாலை இலையும் அதே தண்ணீரில் கொதிக்கின்ற அந்த தண்ணீரை விட்டு ஓர் பசை போல் நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கவனியுங்கள். எவ்வளவு பொருட்செலவு செய்தாலும் அந்த நோயிலிருந்து பரிபூரணமாக நவீன மருத்துவத்தில் சரி செய்ய முடியாத அந்த நோயை நம் சித்தர் பெருமக்கள் மிக சுலபமாக மூலிகைகளை கொண்டு, அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு எவ்வாறு நாம் விரட்டலாம் என்பதை உலகம் உய்க்க ஒரு நல்ல எண்ணத்தோடு கூறி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த மூலிகை தைலம் அல்லது மூலிகை கலவை, மூலிகை குழம்பு என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பயன்பாடுகளை தாங்களும் பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் இந்த இலுப்பையும் வெட்பாலையும் கொண்டு தோல் நோயை எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்பொழுது இலுப்பை பூவிலிருந்தும் மற்றும் வெல்லத்துடன் சேர்ந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க ஒரு பொருளை நாம் எவ்வாறு தயார் செய்து கொள்ளலாம், அந்த பொருளினால் ஏற்படக்கூடிய மகத்துவம் என்ன என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் முதலில் இலுப்பை மலர்களை, இவ்வாறு உள்ள இலுப்பை மலர் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு வாசனை மிக்க ஒரு மலராகும். மேலும் இதன் நறுமணம் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு வகையான புத்துணர்ச்சி, தெம்பை தரும். மூளையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான குழப்பங்களை தீர்க்கும். அளவிற்கு அதிகமான இந்த மனத்தை நாம் நுகரக்கூடாது. ஏனென்றால் அதீத சக்தி படைத்த ஒரு வாசனை, போதை வகையான ஒரு மயக்கம் இந்த மலருக்கு உண்டு. ஆகையால் தான் இதற்கு மது புஷ்பம் என்று ஒரு பெயர். இந்த மது புஷ்பம் என்று மது என்றால் தேன். போதை வரக்கூடிய அளவிற்கு இந்த புஷ்பத்தில் நாம் அளவுக்கு அதிகமாக நுகரக்கூடாது. ஆகையால் அளவோடு நுகர்ந்து நமக்கு தேவையானவற்றை பெற வேண்டும். இந்த வகையான மலரிலிருந்து நாம் மேல் தோலை நீக்கி உட்புறமான இந்த மலரை இவ்வாறு நாம் எடுத்து வைத்துள்ளோம். இலுப்பை மலர் பார்ப்பதற்கு மிகவும் தூய்மையாக வெண்மை நிறத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் இனிப்பு சுவையுடன் இருக்கக்கூடிய இந்த மலர் பல்வேறு வகையான நோய்களை கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது என்று சித்தர் பெருமக்கள் கூறுகிறார்கள். இந்த இலுப்பை மலர் இனிப்பாக இருப்பதால் இதை கிளிகள் மற்றும் பல்வேறு பறவைகள் இதை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. மேலும் மனிதர்களும் இந்த பூவை சாப்பிடலாம். பெரிய அளவில் இல்லாமல் சிறிதான அளவில் உட்கொண்டு வந்தோமானால் மிகவும் காயகல்பமான ஒரு மூலிகை இந்த இலுப்பையாகும். ஆகையால் மேல் தோலுள்ள பூக்களினுடைய மகரந்தங்கள் இவையெல்லாம் நீக்கிவிட்டு உட்புறமான இந்த பூவை நாம் எடுத்து வைத்துள்ளோம். இதற்கு துணையாக இரும்பு சத்து மற்றும் பெண்கள் ஆண்கள் தேவையான அளவுக்கு அதிகமான சத்தை தரக்கூடிய ஆங்கிலத்தில் ஜாகிரி என்று சொல்லக்கூடிய வெல்லத்தை நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்போது இந்த வெல்லமும் இந்த இலுப்பை மலர்களும் கொண்டு நாம் ஒரு உணவுப் பொருளை, இனிப்பு உணவுப் பொருளை தயார் செய்து அதை உண்டு வந்தோமானால் நம் உடலுக்கு தேவையான வன்மை, அழகு மற்றும் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு இனிப்பு பொருளை எவ்வாறு தயார் செய்வோம், அதற்கு உண்டான மூலப்பொருட்கள் என்ன என்பதை பார்த்தோம். முதலில்
ஜாகிரி என்று சொல்லக்கூடிய வெள்ளை கரைசலை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்கு 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை நாம் காய்ச்ச வேண்டும். இந்த இலுப்பை மலர் மற்றும் வெல்லத்துடன் சேர்ந்த ஒரு பொருள் பண்டைய காலத்தில் உணவுப் பொருளாக பயன்படுத்தி வந்தது. தற்போது அது மறைந்து விட்டிருக்கின்றது. ஆகையால் தான் அந்த இனிப்பு பொருளை நாம் இப்போது நிகழ்ச்சியில் கூறி வருகின்றோம். ஏனென்றால் மிகவும் உடலுக்கு வன்மை, அழகு மற்றும் உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான பொருள் இந்த இனிப்பு பொருளாகும். இதை நாம் மாதத்திற்கு 2 முறையோ அல்லதற்கு 10 நாளைக்கு ஒரு மாதம் 3 முறை இதை எடுத்து வந்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள குறைகள் மற்றும் குற்றங்களை நீக்கி உடலுக்கு நல்ல அழகையும் வனப்பையும் தரக்கூடிய இந்த இனிப்பு பொருளுக்கு இப்போது நாம் எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்கு கொதித்துவிட்ட தண்ணீரில் நாம் 50 கிராம் அளவிற்கு வெல்லத்தை சேர்க்க வேண்டும். அந்த தண்ணீரில் வெல்லத்தை நாம் மெதுவாக கரைத்து கொண்டே வர வேண்டும். அப்பொழுதுதான் கொதிக்கின்ற அந்த நீரில் வெல்லம் பரிபூர்ணமாக கரைந்து வெல்ல பாகு போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்றாக வெல்லமும் தண்ணீரும் சேர்ந்து கொதித்து ஒரு வகையான கரைசல் நமக்கு கிடைக்கும். நன்றாக கொதித்த அந்த கரைசலில் நாம் இலுப்பை மலர்களை எடுத்து வைத்துள்ளோம். இந்த இலுப்பை மலர்களை தேவையான அளவிற்கு சுமார் ஒரு 20 கிராம் அளவிற்கு சேர்த்தால் போதுமானது. இப்போது இந்த இலுப்பை மலரை நாம் அதில் சேர்க்க வேண்டும். நன்றாக கொதிக்கின்ற அந்த வெள்ளை கரைசலுடன் இந்த இலுப்பை மலர் நன்றாக வேக வைக்க வேண்டும். நன்றாக கொதித்த அந்த வெள்ளை கரைசலில் இலுப்பை மலர்கள் நன்றாக வெந்து விட்டபடியால் நாம் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இப்போது நன்றாக கொதித்துவிட்ட இந்த வெள்ளை கரைசலில் இலுப்பை மலர்கள் நன்றாக வெந்து குழைந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதை மிகவும் சூடான பதத்தில் எடுக்காமல் ஆறியவுடன் இந்த இலுப்பை மலரை எடுத்து நாம் மென்று தின்னலாம். இந்த வெள்ளை கரைசலின் குடிநீரை நாம் குடித்து விட்டோமானால் உடலிற்கு தேவையான வன்மை மற்றும் அழகு, உடல் குளிர்ச்சியை தரும் அற்புதமான ஒரு இனிப்பு உணவுப் பொருளாக இது இருப்பதால் பண்டைய காலத்தில் இதை மக்கள் அனைவரும் விரும்பி உட்கொண்டு வந்து தேக நலத்தில் அதிக அக்கறையாக இருந்து அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களை முற்கூட்டியே தெரிந்து வைத்து அதை காப்பாற்றி வந்தனர். ஆகையால் தாங்களும் இந்த வெள்ளை கரைசலுடன் இந்த இலுப்பை மலரை சேர்த்து இந்த பொருளை உட்கொண்டு வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடலன் தேற்றி என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த உடலை தேற்றக்கூடிய இந்த ஒரு வகையான லேகியத்தையோ அல்லது சூரணம் போன்ற இதை உட்கொண்டு வந்தால் அவர்களுக்கு தேவையான உடலுக்கு அழகு மற்றும் வன்மையை தரக்கூடிய இந்த பொருளை அனைவரும் உட்கொண்டு நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் இலுப்பை என்கிற மூலிகையை கொண்டு மற்றும் பல்வேறு வகையான துணை மூலிகைகளை கொண்டும் வியாதிகளை எவ்வாறு சரி செய்யலாம், பல்வேறு வகையான வியாதிகளை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது இலுப்பை என்கிற மூலிகையும் அத்துடன் இன்னொரு மூலிகையும் சேர்த்து நமக்கு வரக்கூடிய மேல் தோலில் ஏற்படக்கூடிய பாலுண்ணி மற்றும் மரு என்று சொல்வார்கள், அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகள், தேமல் என்று சொல்வார்கள், அந்த மூன்றையும் எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் இலுப்பை என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையிலிருந்து சுமார் 10 கிராம் அளவிற்கு இதன் தழையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீத்தாப்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த பழமரத்திலிருந்து இதன் இலைகளை நாம் ஒரு 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழ இலை மிகவும் ஒரு பயனுடைய ஒரு இலையாகும். இது பல்வேறு மூலிகை மகத்துவத்தை தன்னுள் கொண்ட அற்புதமான ஒரு மரம். இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சீத்தாப்பழம் மிகவும் வெயில் காலங்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம். இதன் பழத்தின் உட்சதை மிகவும் தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருப்பதால் இதன் பழங்கள் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உட்கொள்வார்கள். அந்த அளவிற்கு இந்த பழத்தின் சுவை ஒரு தனிப்பட்ட சுவையாக இருக்கும். இந்த மலரை கொண்டு நாம் சீத்தாப்பழ இலைகளை அடையாளம் காணலாம். 3 இந்த மலர்கள் இருக்கும். ஒரு சீத்தாப்பழத்தினுடைய மலர்கள் இவ்வாறாக நமக்கு தெரியும். அதை கொண்டு நாம் சீத்தாப்பழ இலைகளை அடையாளம் கொண்டு இதையும் நாம் 10 கிராம் அளவிற்கு எடுத்து இந்த இலுப்பை என்று சொல்லக்கூடிய இலை, சீத்தாப்பழ இலை இரண்டையும் சேர்த்து 20 கிராம் அளவிற்கு
நாம் இவ்வாறு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகையான அரைப்பு போன்ற இந்த கலவையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இலைக்கு ஒரு அற்புதமான ஒரு மகத்துவம் என்னவென்றால், மேல் தோலில் உள்ள பரு மற்றும் பாலுண்ணி என்று சொல்வார்கள், பெஸ்ட், அதையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த 2 மூலிகையும் சேர்ந்த கலவையாகும். இத்துடன் நாம் அரப்புத்தூள் என்று சொல்லக்கூடிய சேக்கா தூளை சேர்த்து கொள்ள வேண்டும். சேக்காய்க்கு அற்புதமான ஒரு பொருள் என்னவென்றால், இது மேல் தோலில் உள்ள குற்றங்களை போக்கும், தோல் நமைச்சல் மற்றும் புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் சேக்காய்க்கு உண்டு. அந்த சேக்காயினுடைய தூளை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த கலவையில் நாம் சேக்காய் தூளை ஓர் 2 அல்லது 3 சிட்டிகை அளவிற்கு சேர்த்தாலே போதுமானது. ஏனென்றால் அதிகப்படியான பொருள் இதில் சேர்க்க வேண்டாம். ஆகையால் நாம் ஓர் திரிபிரகாணம் என்று சொல்கிற திரியடி பிரமாணம் அளவிற்கு இந்த தூளை இத்துடன் சேர்த்து, பாதிக்கப்பட்ட அந்த இடத்தில் மறு அல்லது பாலுண்ணி ஒட்டி கொண்டிருக்கும் அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு வகையான வலி, அரிப்பு ஏற்படும். மறு இருந்தால் அந்த இடத்தில் அவர்களுக்கு கைப்பட்டால் வலிக்கும், ஒரு வகையான கொப்பளம் போன்ற சூழ்நிலை ஏற்படும். அந்த இடத்தில் இந்த கலவையை பூசி வந்தால் சுமார் 7 தினங்களுக்குள் பரிபூர்ணமாக அந்த பரு கீழே உதிர்ந்துவிடும். அங்கு இருக்கக்கூடிய பாலுண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சி இறந்துவிடும். அற்புதமான இந்த மூலிகை கலவையை அனைவரும் பயன்படுத்தி நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, இன்று நான் பார்க்க போகும் மருத்துவம் பல்வேறு கீரை சாறுகளை கொண்டும் பல்வேறு காய்கறிகளை கொண்டும் அதிலிருந்து சாறு எடுத்து நாம் ஒரு அற்புதமான மருந்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த பல்வேறு வகையான நோய்களுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள்: கறிவேப்பிலை, வாழைத்தண்டு, தேன், எலுமிச்சை சாறு, வெள்ளரிக்காய், பாகற்காய், துளசி, ஏலக்காய், கேரட், புதினா, பனங்கற்கண்டு, இஞ்சி, இவை அனைத்தும் தேவைப்படும் மூலப்பொருட்கள் ஆகும். இவற்றை கொண்டு நாம் சாறுகள் எடுத்துள்ளோம். இவையை விழுதாக அரைத்து அதனுடைய சாறை எடுத்து வைத்துள்ளோம். இந்த அளவிற்கு நாம் சாறை எடுத்து வைத்துள்ளோம். ராஜப்பிளவை என்று சொல்லக்கூடிய ராஜப்பிளவை கட்டிக்கும் மற்றும் முதுகு பகுதியில் உள்ள வலிகள் வராமல் இருப்பதற்கும் இந்த சாறை நாம் எந்த மூலிகையுடன் கலந்து சாப்பிடலாம் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் இந்த சாறை ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அத்துடன் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எலுமிச்சை சாறை சேர்க்க வேண்டும். எலுமிச்சை சாறு மற்றும் இந்த மூலிகை கலந்த சாறை ஒன்றாக கலக்கி ஆண் பெண் இருபாலரும் 5 முதல் 10 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு ராஜப்பிளவை கட்டி மற்றும் முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய நுண்கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஆட்கள் இந்த மூலிகை கலவிற்கு உண்டு. அனைவரும் இதை சாப்பிடலாம். அன்பான நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பல்வேறு வகையான மூலிகைகளை கொண்டு நம் உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு, புற்றுநோய் மற்றும் டான்சில் என்று சொல்லக்கூடிய தொண்டையில் சதை வளர்தல், முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய கட்டிகள் வராமல் இருப்பதற்கும், தோல் நோய் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கும் மூலிகை சாறுகளை கொண்டும் மூலிகையினுடைய இலைகளை கொண்டும் நோய்களை பார்த்தோம். அன்பான நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: நாம் வீட்டில் அனைவரும் இயன்ற வரை ஒரு 5 மூலிகையாவது நாம் வளர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு துளசி, சோற்றுக்கற்றாழை, முருங்கை இலை, பல்வேறு மூலிகைகளை வளர்த்து வந்தோமானால் நமக்கு தேவைப்படும் காலங்களில் அந்த மூலிகைகளை எடுத்து நாம் மருந்தை தயார் செய்து கொள்ளலாம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியில் கண்டுள்ள அனைத்து குறிப்புகளையும் குறித்து கொண்டு தாங்களும் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.